கோவை மாவட்டம் திருமாளையம்பாளையம் பகுதியில் உள்ள பொது கழிப்பிடம் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதால் அச்சத்துடன் கழிப்பறைக்கு செல்வதாக வயதானவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக பொது கழிப்பிடத்தின் பராமரிப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து கோவை மாநகரம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டோம். குறிப்பாக கோவை மாநகரத்தை விட புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வசிக்கக்கூடிய மலைவாழ் கிராம பகுதிகளில் அதனுடைய பராமரிப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு பக்கம் ஆனைக்கட்டி, அதே போல் சிறுவாணி மலையடி உள்ள பகுதிகளெல்லாம் கழிப்பறை வசதியே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே பல நிதிகளை ஒதுக்கி வீட்டுக்கு வில்லம் தோறும் ஒரு கழிவறை வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு மிகுந்த அதுக்கான ஒரு பராமரிப்பு ஆட்கள்லாம் அமர்த்தப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கி மாவட்ட நிர்வாகம் பராமரித்து வருகிறது. ஆனாலும் கூட அது முறையாக பராமரிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கும் என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் உதாரணத்திற்கு கோவை இருக்கக்கூடிய மதுக்கரை தாலுக்காவில் இருக்கக்கூடிய திருமலையம்பாளையம் பேராட்சிக்கு உட்பட்ட காளியாபுரம் பகுதியில் இருக்கும். அங்கு பல லட்சம் மதிப்பில் ஒரு கழிவறை கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கழிப்பறை மிகுந்த ஒரு சுகாதார செயல்களோடு தான் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது குறித்து இந்த பகுதி மக்கள் பல நாட்களாக இது குறித்தான புகார் மனெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி. தற்போது எந்த அளவிற்கு அது மோசமாக இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். இது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறது. பராமரிப்பு இல்லாமலும் குறிப்பாக அசுத்தமாக இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதே போல் டோர் இருக்கக்கூடிய ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கழிப்பறையில் டோர்கள்லாம் உடைக்கப்பட்டு அப்படியே இந்த செவுத்தில் சாட்சி வைக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. ஒரு அதே போல் இங்கே வைக்கப்படக்கூடிய மின்விளக்குகள்லாம் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ரமேஷ் இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பராமரிப்பு ஒரு பக்கம் டோரெல்லாம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த செப்டிக் டேங்கு முழுவதுமாக நிரம்பி அதுவும் ஒரு நிரம்பி ஒழியக்கூடிய நிகழ்வு தான் இருக்கிறது. இது குறித்தும் இந்த பகுதி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலருக்கு தகவல் கொடுத்திருந்தாலும் கூட கடமைக்கு இந்த பகுதியில் அந்த ஸ்லாப் ஒழுங்காக சரி பண்ணாமல் ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டுட்டு அப்படியே மூடிட்டு போயிருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அந்தளவிற்கு மிக மோசமான இருக்கிறது. ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறையுடைய நிலை என்பது இப்படியாகத்தான் இருக்கிறது. இது குறித்து பல நாட்களாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய தகவல் கொடுத்திருந்தாங்க, ஒரு கோரிக்கை மனுவும் கொடுத்திருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு விசாரணையோ அல்லது அதுக்கான நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை என்று பார்க்கும் என்றால் மிகுந்த அசுத்தத்தோடு தண்ணீர் தேங்கி ஒவ்வொரு டோருக்கும் மறைவாக ஒரு கல் வைக்கப்பட்டு தான் அது வைக்கப்பட்டு அந்த டோர் என்பது இருக்கிறது. எனவே இந்த வனப்பகுதியை ஒட்டிய பகுதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இரவு நேரங்களில் ஏதாவது இந்த கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த ஒரு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அசுத்தம் படிஞ்சு இந்த பைப்பு எல்லாம் உடைஞ்சு போக்கு நிலைமை இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் வீடுதோறும் அந்த இலவச கழிப்பிடம் வசதி என்பது வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு கிராமத்திற்கு கழிப்படை கட்டப்பட்டு அது ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு அதை பராமரிக்க வேண்டும் என்று அந்தந்த நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அதை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனால் அது அதிகாரி மட்ட லெவலில் அதை பாதுகாப்பதும் இல்லை, பராமரிப்பதும் இல்லை. அதனுடைய சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தற்போது இந்த பகுதி மக்களே இங்கே திரண்டிருந்து இந்த கழிப்பறை எந்த அளவிற்கு சுகாதார சீர்கேடு இருப்பது நம்மால் கேட்டுக்கலாம். வணக்கம், எந்த அளவிற்கு இது சுகாதார சீர்கேடாக இருக்குது? ஏன்னா நீண்ட காலமாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா கிராமப்புற பகுதி எவ்வளோ சிரமமாக இருக்குது இந்த சுகாதாரம் இல்லாமல் இந்த கழிப்பறை? சார் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த கதவெல்லாம் டோரெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கல் தான் அடைச்சி வச்சு 2 டாய்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த ஊரே இதை தான் யூஸ் பண்ணுது. ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அப்போ வெளியே போகலாமன்னா அந்த வனவிலங்குகள் அந்த பிரச்சனையும் இருக்குதுங்க. அப்புறம் அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அந்த ட்ரைனேஜ் அது உடையறனால ரொம்ப வாசம் ஸ்மெல்லு எல்லாமே வருது. எங்களால் சாப்பிட முடியாதுங்க. அதனால ரொம்ப அந்த பாத்ரூம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். ஏதோ நீங்கள் சொல்லுமா, எவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க இந்த கழிப்பறை சுத்தம் இல்லாதனால? அதான் எல்லாரும் வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்கட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கழிப்பறை வசதி இல்லாதங்காட்டி. அதனால் அதை கொஞ்சம் நல்லா சீரமைச்சு சுத்தமாக எங்களுக்கு பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வயசானவங்க நீங்கள் எப்படி சிரமமாக இருக்குமா? டோர் வசதி இல்லை, எந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? டோர் வசதி இல்லைங்க, வர்றதுக்கு போகிறக்கு ரைட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது, வெளியே போக முடியாது. அப்படி இருந்துச்சு.
குழந்தைங்களை வச்சுட்டு எவ்வளோ சிரமமாக இருக்குமா அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குதுங்க. பாத்ரூம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒன்றில் தண்ணி வரதில்லை, இன்னொன்று டோர் இல்லை, 2 பாத்ரூம் வச்சுட்டு யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க கூட்டு குழந்தைங்க அதுவும் இந்த ஸ்கூல் டைம்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே தான் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது பெண் குழந்தைங்களாம் வெளியே கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் இது சம்மந்தமாக இந்த கழிப்பறை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி இந்த காளியாபுரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தீங்க. என்ன சொன்னாங்க, இதுவரை எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உடனடியே நடவடிக்கை எடுக்கிறதான்ட்டு 4 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் எந்த தீர்வும் இல்லை. ஸ்லாப்பெல்லாம் உடஞ்சிருக்கு, அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காகவும் இனி எதுவுமே பண்ணல. பேரூராட்சி பஞ்சாயத்து போர்ட்லேயுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. இனி பாத்ரூமில் எல்லா டோருக்கும் உடையிற நிலைமையில் இருக்குது. 3/4 டோருக்கு உடஞ்சிருக்கு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பாத்ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதே சரியில்லைங்க. ஏன்னா இப்போ பவுட்ரு மட்டும்தான் போடுறாங்க, யாரும் கழுவுறது இல்லை. கழுவாதனால ரொம்ப துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் குடியிருக்க முடியறதில்ல. அதிகமான துர்நாற்றம் அதிகமாக வீசிகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா, எவ்வளோ சிரமப்படுறீங்க? எவ்வளோ வயசானவங்கலாம் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, இந்த வனப்பகுதி ஒட்டிய பகுதியாக இருக்குது. எவ்வளோ சிரமத்தில் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம்? இந்த இடத்துல ரொம்ப சிரமமாக இருக்குங்க. மெயின் ஸ்லாப்பே போச்சுன்னு நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் 2க்கு 2 மூடி மட்டும் போட்டு பேக் பண்ணி போட்டு போயிட்டாங்க. நான் 2 சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறேன். என் பாத்ரூம் பக்கத்துலேயே தான் வீடு. பயங்கர துர்நாற்றம், சாப்பிடவே முடிய மாட்டேங்குதுங்க பக்கத்தில். குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியை மதுக்கரை தாலுக்கா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருமலையம்பாளையம், காளியாபுரம் எல்லாம் உள்ள பார்க்கும்போதெல்லாம் பல இடங்களில் இப்படி இப்போ கிராமப்புற பகுதிகளில் இந்த பொது கழிப்பிடத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகுந்த சுகாதார சீர்கேடு இருக்குது, பல இடம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து எதாவது புகாரம் தெரிவிச்சிங்க? இந்த மதுக்கரை தாலுக்காவுக்கு உட்பட்ட பிச்சனூர் ஊராட்சி, மவுத்தம்பதி ஊராட்சி, திருமலைமலையம் பேரூராட்சி, எட்டிமலை பேரூராட்சி, இந்த பகுதியில் எல்லாமே பார்த்திங்கன்னா வனத்தை ஒட்டிய கிராமங்களாக தான் இருக்குது. அப்படி இருக்கனால இங்கே இருக்கிற மக்களும் வந்து எல்லோரும் பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிற மக்களெல்லாம் யாரும் இல்லை. இங்கே இருக்கிற ரொம்ப பின்தங்கிய மக்களாக தான் பொதுமக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பொது கழிப்பிடம் மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஒரு தீர்வாக இருக்குது. இப்போ மத்திய மாநில அரசுலலாம் வந்து நிதி ஒதுக்கி அது பொது கழிப்பிடம் வந்து கட்டினாலும் கூட அது முறையாக பராமரிக்காத காரணத்தினால வந்து அது ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து பயன்படுத்த முடியாத நிலையில் வந்து இருக்குது. எங்கேயுமே டோர் இருக்கிறதில்ல, சரியாக தண்ணி இருக்கிறதில்ல. அது பெண்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியாக பக்கத்தில் இருக்கிறவங்களால சரியாக சாப்பிட முடியறதில்ல, பயங்கர ஸ்மெல் வருது. இது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி கூட புகார் மனு கொடுத்துருக்காங்க. பேரூராட்சியில் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மத்திய மாநில அரசுகள் தர அந்த நிதி வந்து முறையாக வந்து முறையாக வந்து கொண்டு கழிப்பிடம்லாம் கட்டி நல்லபடியாக இருக்கணும், சுகாதாரம் அடையணும் அப்படின்னாலும் கூட இதை வந்து அதை கட்டினோட விட்டு போயிடுறாங்க. அதுக்காக பராமரிக்கிறது வந்து இல்லைங்கிறனால அந்த நிதியை வந்து ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்துறதில்ல. அதனுடைய செயலே வந்து மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த வனத்தை ஒட்டியுள்ள இந்த பேரூராட்சி, ஊராட்சியில் இருக்கிற பொது கழிப்பிடங்களை வந்து ஆய்வு செய்து முறையாக வந்து பராமரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நிச்சயமாக இவர்கள் குறிப்பிட்டது போல் கிராமப்புற பகுதியில், குறிப்பாக நகரப்பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கழிப்படை வசதி இருக்கும், ஒரு 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 விஷயத்தில் வசதியாக கூட இருக்கலாம். ஆனால் கிராமப்புற பகுதி மக்கள் வீடு கட்டுறதே சிரமமாக இருக்கும். அவர்கள் குடிசையோடு தான் வாழக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தேவையான இருக்கக்கூடிய முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பொது கழிப்பறை வந்து மிகுந்த சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தான் நோக்கித்தான் மத்திய மாநில அரசு பல நிதிகளை ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவையில் நீங்கள் அடிக்கடி நம்ம சம்பவம் பார்க்கும், அதாவது புறநகர் ஒட்டிய பகுதியில் வனப்பகுதியை வசிக்கக்கூடிய இந்த கிராமப்புற பகுதியில் அதிகாலை கழிப்பிடம் சென்ற நபர் மீது யானை தாக்குதல் சம்பவம் இருக்கிறது. வனவிலங்குகள் மனித மோதல் அதிகமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக கூட பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கோவையில். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கோவை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இது போன்ற கழிப்பறைகள் மிகுந்த சேதமடைப்பதை நம்ம நியூஸ் 1 கலாய்வில் தெரிஞ்சு வந்திருக்குது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது உரிய கவனம் செலுத்தி இது போன்ற பராமரிக்கப்படாமல் அல்லது கட்டி பல இடங்களில் பழங்குடியின மக்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாமலும் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை என்பது கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 1 தமிழுக்கு ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.